ட்ரெயினு உள்ள உட்காருறியா? சரி, அடுத்துக்கு வா. அடுத்து இது வந்து ஜேசிபி மண் ஆள்ற வண்டி. இந்த ஜேசிபி வண்டி எனக்கு பார்த்தா வந்து அண்ணாமலை படத்தில் வந்து ரஜினியை கட்டி வச்சு அவங்க வீட்டை இடிப்பாங்க. எனக்கு அந்த நினைப்பு தான் வரும் இந்த ஜேசிபி பார்த்தா. முடியா அடுத்து பார்ப்ப முடியா. இது வந்து மகேந்திரா வண்டின்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் இருக்குது. இது எல்லாம் இல்லை ஜீப்பு, ஆனால் மகேந்திரா வண்டி இது. இது வந்து பஸ்ஸு ஒரு 30-20 வருஷத்துக்கு மேலே 20 வருஷத்துக்கு மேலே இப்படி தான் பஸ்ஸு இருக்கும். பஸ் அதிகம் பார்க்க முடியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பஸ்ஸோட பேர் வந்து ஏர் கண்டிஷனர் பஸ்ஸும்பாங்க. இப்போ ஏசிம்பாங்களா, அப்போ வந்து ஏர் கண்டிஷனர் பின்னால் வந்து 2 ஏசி இது மாதிரி ஓடும். சவுண்டு பட்டையை கலப்போம், ஓன்னு சவுண்டோட போவோம். இந்த வண்டியெலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த வண்டி வந்து 80, 85, 90 பிறந்தவங்க வந்து மறக்கவே முடியாது. இந்த வண்டியை பார்த்தாலே ஒரு பயங்கரமாக இருக்கும். இது வந்து அதிகம் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து பகுதியில் வந்து இந்த வண்டிலாம் வரும்போது நமக்கு அப்படியே பூதம் வர மாதிரியே இருக்கும். அந்த கண், அந்த லைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு அந்த காலம் ஒரு இது. இப்போலாம் அந்த பிள்ளைங்களாம் தெரியாது, இதுங்களாம் என்னென்னே தெரியாது. இந்த வண்டியை பார்க்கும்போது ஒரு உணர்வு வரும். நம்ம வந்து ஒரு சாப்பிட வைக்கிறதுக்கு பயமுறுத்தாங்க அந்த மாதிரி இருக்கும். அந்த வண்டியை வந்து ஒரு பூச்சாண்டை கவனிச்சு மிரட்டுற மாதிரி. இந்த வண்டி இப்போ இருக்குது குட்டியான. இது வந்து இந்த வந்த புதுசில் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இதை பற்றி சொல்ல தேவையில்லை, இப்போ உள்ள ஆளுக்கு எல்லாரும் தெரியும். குட்டி யானை. இந்த வண்டி என்ன வண்டின்னு பேர்லாம் தெரில. அப்போ கொஞ்சம் தள்ளிக்கே பார்ப்போம். இந்த வண்டி என்ன வண்டின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி அம்பாசிடர் காரு. இது வந்து கிராமத்து பகுதியில் இருந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டு மாதிரி அனுப்புவோம். அந்த மாதிரி வண்டி. இதை பற்றி சொல்லவே தேவை. நிறைய பேருக்கு என்ன அனுபவமோ அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வண்டி வந்து சொப்பன சுந்தர வண்டி. அதாவது கரகாட்டக்காரன் படத்தில் சொல்லுவாங்க சொப்பன சுந்தரி வண்டின்னு. அந்த கார் தான் இது. வந்து கல்யாணத்துக்கெலாம் வச்சா பொண்ணு நம்மளை கூட்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் இதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ இடமா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஜேசிபியில் வச்சு பொண்ணு நம்மளை கூட்டு போகிறாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் தெரியும். ஆட்டோ இப்போவும் இருக்குது. அது ஒரு காலத்தில் ஆட்டோவை பார்க்கும்போது ரொம்ப நமக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு நாளைக்கு போக முடியாதா நம்மலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது டிவிஎஸ் எக்ஸல். இது டிவிஎஸ் 50 சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் லூனான்னு வண்டி இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இந்த வண்டி இது நான் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்கும்போது இந்த வண்டிலாம் வரும். ஆனால் அதை ரெப்ரசன்ட் பார்க்க முடியாது, ஓட்ட முடியாது. அப்போல்லாம் ஆசையாக இருந்துச்சு இந்த வண்டியை ஓட்டணும். இந்த வண்டி வந்து எம்ஐடி. இதை வந்து நான் மதுரைக்கு முதல்ல வரும்போது இந்த வண்டி சவுண்டு தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். இந்த வண்டியும் இதுக்கு ஆப்போசிட்டாக சுசுக்கி, அந்த வண்டி சவுண்டு ரெண்டும் கேட்கும், எங்கே பார்த்தாலும் கேட்கும். அப்போலாம் மதுரைக்குள்ளே வரும்போதே கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். இப்போலாம் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு இல்லை, காயலாங்களோட கிடைக்க வேண்டியது. இது வந்து ட்ரை சைக்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலில் இருக்கும். மதுரையில் மட்டும்தான், மதுரை சிவகங்கை மாவட்டம், இந்த மதுரை சுற்றி உள்ள மாவட்டத்தில் மட்டும்தான் ட்ரை சைக்கிள் இதே இந்த மாடலில் இப்படியே இருக்கும். மற்ற ஊர்லலாம் இந்த வந்து இப்படி இருக்காது. திருச்சியில் பார்த்தீங்கன்னா தட்ரிச்சான்னு இருக்கும். இதில் வந்து கூண்டு மாதிரி இருக்குது. அந்த கூண்டு இல்லாமல் ஒரே அந்த பலகை வந்து மேலே வச்சுருப்பாங்க, அதான் தட்ரிச்சா. இது வந்து இங்கே வந்து ட்ரை சைக்கிள், அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து ரிச்சா. இதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம தாத்தா காலத்தோட இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் ரசிகர்லாம் அது விரும்பி ஓட்டுவாங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்து தண்ணி அடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார், கட்டப்பாங்க மாட்டார். ஆனால் இந்த வண்டியை ஓட்டுறவங்க தண்ணி அடிக்காமல் தம் அடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அது ஒன்று தான் இதாக இருக்குது. இந்த வண்டியில் வந்து பெரிய ஹைலைட் என்னென்னா கை எழுதுப்பா, இந்த சலங்கை தான். இதில் சலங்கை இருக்கும். சலங்கை சலச்சலன்னு போகும்போது அப்படியே ஒரு நமக்கு வந்து மாட்டு அடுத்து இதில் போனால் நல்லா இருக்க மாதிரி ஒரு இதாக இருக்கும். நல்லா தத்திரமாக அறிஞ்சாங்க. இது நமக்கெல்லாம் தெரியும் சைக்கிள். நம்ம அப்பா தாத்தா நம்மலாம் ஓட்டியிருக்கணும். பிள்ளைங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே வண்டி இருக்கா, வண்டி அப்படி கேட்குதுங்க. சரி, நீங்கள் இதுக்கு மேலே எல்லாத்தையும் ஒன்றும் சொல்ல முடியாது. இங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் நான் அடுத்த ஒரு வீடியோவாக ஒரு ஃபோட்டோவாக காமிச்சிட்டு போகிறேன். எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு.
அப்படியா? இதெல்லாம் மறக்கவே முடியாது. எடுத்துட்டே வா வா வா. இந்த பம்பரத்தை பக்கம் வைக்க சின்ன மாதிரி தெரியுது. இதோட லாஸ்ட்டு